முந்தைய எபிசோடில் மகேந்திரவர்ம சக்கரவர்த்தியும் மாமல்லரும் ஆயனர் வீட்டிற்கு வந்து செல்கிறார்கள். அந்த சமயம் பிட்சுவும் பரஞ்சோதியை இழுத்துக்கொண்டு ஒளிந்து கொள்கிறார். அதையும் மகேந்திரவர்மரின் கண்கள் கவனித்து விடுகின்றன. அவர் வெளியில் சென்ற பின் மாமல்லரிடம் அதை கூறுகிறார். இனி நாம் ஆயனர் வீட்டிற்கு வருவோம். புத்த பிட்சு ஆயனரிடம் இந்த பரஞ்சோதியை அஜந்தாவர்ண ரகசியத்தை வடநாட்டில் போய் வாங்கி வர செய்வோம் அப்படிங்கிறார். ஏற்கனவே ஆயனர் அஜந்தா குகை கோயிலில் உள்ள அழியாத சித்திரங்களை பத்தி கேள்விப்பட்டு அந்த வர்ண சேர்க்கையை கற்றுக்கொள்ளணுமே அப்படின்னு ஆசையோடு இருக்கிறவர். இவர்கள் அஜந்தாவர்ண ரகசியம் என்று பேசுறது பரஞ்சோதிக்கு ஒன்றும் புரியல, அவருக்கு தான் தெரியாதே. அப்போது ஆயனர் சொல்றார், அதை விளக்கம் சொல்றார். தம்பி, வடக்க கோதாவரியை தாண்டி அஜந்தா மலைன்னு ஒரு மலை இருக்கு. அதுல புத்த பிட்சுக்கள் குடவரை கோயில்கள், தாழ்வாரங்கள், அதை செதுக்கி உள்ள புத்தர் சிலைகளை அருமையா வச்சிருக்காங்க. அந்த சுவர்ல எல்லாம் புத்தருடைய வாழ்க்கை வரலாறு, ஓவியங்கள் இவற்றை எழுதி அசத்தி இருக்கிறார்கள். அவர்கள் எழுதியது 500 வருடங்கள் ஆனாலும் அந்த ஓவியங்கள் நிறம் மாறாமல் பளிச்சென்று இருக்கின்றன. அந்த வர்ண சேர்க்கையை நான் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று ரொம்பவும் ஆசைப்பட்டேன். நீ போய் அதை எழுதி வாங்கி வருகிறாயா என்று ஆயனர் கேட்கிறார். ஆர்வத்தோட கேட்கிறார். பரஞ்சோதிக்கு ஆர்வம் வந்துருச்சு. எழுது படி அப்படின்னாதான் கஷ்டமா இருக்கும், இதுக்கு என்ன, தாராளமா போலாமே அப்படின்னு நினைக்கிறார். நாகநந்தி அடிகள் அவர் சொல்றார், மன்னரிடம் ஒரு குதிரையும் ரிஷபலட்சணையும் வாங்கி கொடுத்துருங்க, அப்பதான் அந்த காட்டு வழியில போக முடியும் அப்படிங்கிறார். ஆயனர் என்ன செய்றாரு, மறுநாள் சக்கரவர்த்தியை சந்திக்க மகளோட மகாபலிபுரம் போறார். அங்க மன்னர்கிட்ட விவரம் சொல்லி குதிரையும் ரிஷபலட்சணையும் கேட்கிறார். மன்னர் தர்றேன்னு சொல்லிட்டு கையில இருக்கிற வேலை அவர்கிட்ட கொடுத்து, இதையும் பரஞ்சோதிட்ட கொடுத்துருங்க அப்படிங்கிறார். அது அவனோட வேல் தான் அப்படின்னு சொன்னதும் ஆயனர் திகைச்சு போயிடுறாரு. சக்கரவர்த்தியும் பரஞ்சோதி பிட்சும் ஒளிந்திருந்ததை நான் பார்த்துட்டேன், ஆனா நீங்க பிட்சுட்ட நீங்க எச்சரிக்கையா இருக்கணும் அப்படிங்கிறார். ஆயனரும் சக்கரவர்த்தியோட திறமையை கண்டு ரொம்ப திகைக்கிறார். யுத்த நேரத்துல யாரை நம்பலாம் கூடாதுன்னு தெரியாது, இப்ப நம்ம பேசுனது கூட பிட்சுக்கு தெரிய வேண்டாம், இவ்வளவும் சொல்லிடுறாரு. ஆயனரும் மன்னிப்பு கேட்டுக்கிறாரு. அவர்கள் பேசிக்கொண்டு இருக்கும் போது சிவகாமி ஒரு பாறையை பார்த்து அதுல ஒரு தாமரை குளத்தை வரைகிறார். நரசிம்மரும் அதை அப்படியே கவனிச்சுட்டேன்னு செய்றார். நடுவுல ஒரு வேல் படத்தை வரைகிறார். இப்போ சக்கரவர்த்தி நரசிம்மவர்மர் விடை பெற்றுட்டு புறப்படுறாங்க. இத்தனை நேரம் கவனமா இருங்கன்னு திரும்ப சொல்லிட்டு புறப்படுறாங்க. போற வழியில சக்கரவர்த்தி ஒரு மனுஷனை பார்த்து கூப்பிடுறாரு. கூப்பிட்டு, சத்திருக்கனா, நீ போய் ஆயனர் வீட்டுல போய் வேலைக்கு சேர்ந்துக்கிடணும், அங்க சிற்பம் படிக்கிறேன்னு சேர்ந்துக்கோ, அங்க யார் வந்தாலும் எச்சரிக்கையா அவங்கள பார்த்து கவனமா இரு, இத்தனை நேரம் அவங்கள கண்காணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. இப்போ இங்க போய் தளபதியை பார்த்து பேசுறாரு. தளபதி பேர் கலிப்பகை. அந்த கலிப்பகை பேசுறாரு. வீரர்கள்லாம் தயாரா இருக்கணும் அப்படின்னு பேசுறாரு. தளபதி சொல்றாரு, நம்ம கிட்ட லட்சம் மக்கள் இருக்காங்க, வீர மக்கள் இருக்காங்க, நம்ம கவலையே வேண்டாம், பண்ணா நம்ம ஜெயிக்கிறது நிச்சயம் அப்படிங்கிறார். இப்போ மகேந்திரவர்மர் சொல்றாரு, எல்லா ஆட்கள் இருக்கிறாங்க, அவ்வளவு வேலு வாள்லாம் இருக்கா, அது இல்லையே அப்படிங்கிறார். சொல்லிட்டு கோட்டையை பத்திய பத்திரப்படுத்துறது பத்தி பேசுறாரு. யானை மேல வேல் எரிஞ்சானே, அவனை மாதிரி ஒரு 1000 பேர் இருந்தா கோட்டை காவல் பத்தி நம்ம பயப்பட வேண்டியதில்லை அப்படிங்கிறார். கலிப்பகையார் சொல்றாரு, நம்மகிட்ட 1000 வேல் வீரர்கள் இருக்குமண்ணா அப்படின்னு சொன்னதும் இவர் சொல்றார், யானை மேல எரிஞ்சவன் 10,000-ல் ஒருவன், அவ்வளவு கெட்டிக்காரன் அப்படின்னு சொல்லிட்டு மகாராணிட்டையும் மாமல்லர்ட்டையும் பேச ஆரம்பிச்சிட்டாரு. மாமல்லர் கேட்கிறார், அப்ப ஏதோ வாக்குறுதி, நீங்களே எனக்கு கட்டளைன்னு சொல்லுங்க, ஏன் வாக்குறுதின்னு சொல்றீங்க, இது வரைக்கும் நான் ஏதாவது மீறி இருக்கேனா அப்படின்னு கேட்கிறார். மகேந்திரவர்மர் சொல்றார், நாளை மறுநாள் நான் படை நடத்திட்டு போக போறேன், நீ கோட்டையில இருந்து இதை வலுப்படுத்தணும், அதை செய்யறது உன்னாலதான் முடியும் அப்படிங்கிறார். மாமல்லருக்கு ஆத்திரம் தாங்கல. அப்பா, நான் வரலையா, போர்ல கலந்துக்கிட நான் வேண்டாமா, வெற்றி அல்லது வீர மரணம் தானே நம்முடைய இலக்கு அப்படின்னு கேட்கிறார். அதுக்கு மகேந்திரவர்மர் சொல்றார், ஆமா, பல நூறாண்டுகளான பிரதானமான இந்த பல்லவ சாம்ராஜ்யத்திற்கு நீ ஒருவன் தான் எனக்கு வாரிசா இருக்கிற, கோட்டையை பலப்படுத்துறது உன் ஒருவனாலதான் முடியும், நான் விழுந்துட்டா நம்ம சாம்ராஜ்யத்தை நீ காப்பாத்திடுவ, அதனால நீ கோட்டையில இருந்து வெளியவே வரக்கூடாது அப்படிங்கிறார். நரசிம்மர் சொல்றாரு, அப்பா, நீங்க என்ன வாக்குறுதியும் கேட்க வேண்டாம், கட்டளை எடுங்க, நீங்க என் தகப்பனார் மட்டும் இல்ல, இந்த சாம்ராஜ்யத்தோட அரசர், பிரதம சேனாதிபதி, உங்கள் கட்டளையை நான் கட்டாயம் கேட்டுதான் ஆகணும், அது கசப்பா இருந்தாலும் சரி, எப்படி இருந்தாலும் சரி, நிச்சயமா அதை காப்பாத்துவேன் அப்படிங்கிறார். மகேந்திரவர்மர் சொல்றாரு, ஆமா, சாளுக்கிய சேனை இப்ப ரொம்ப வேகமா வந்துகிட்டு இருக்கு, வடபெண்ணையை நோக்கி வந்துட்டு இருக்குன்னு சொல்றாங்க, எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்கிட்டு வரானா, அதனால நம்ம வேகமா புறப்படணும் அப்படின்னு சொல்லி எல்லா கட்டளைகள்லாம் சொல்ல ஆரம்பிச்சிடுறாரு. எல்லாரும் புறப்படுறதுக்கு ரெடி ஆகுறாங்க. இது நடந்து ஒரு 4 நாளைக்கு அப்புறம் பரஞ்சோதி நல்ல வீரனா ட்ரெஸ் பண்ணி வேலை எடுத்துக்கிட்டு பெரிய ஒரு நல்ல உயர்ந்த சாதி குதிரையில டக்கு டக்குன்னு போய்கிட்டு இருக்கிறார். ஒரே சந்தோஷம், எவ்வளவு நல்ல வேலை நமக்கு கிடைச்சதுன்னு வேலையும் கையில பிடிச்சிக்கிட்டு ஜம்முன்னு போறாரு. சாயங்கால நேரம், மலை பிரதேசம், அப்படியே பொழுது சாயும் போது கொஞ்சம் அவருக்கு பயமா இருக்கு. என்னடா இது, பேய் போதும், நம்ம தனியா போறோமே அப்படின்னு நினைக்கிறாரு. அப்ப ஒரு குதிரையோட சத்தம் கேக்குது. பிரம்மையா இருக்குமோ அப்படின்னு நினைக்கிறாரு. ஏதாவது யாராவது வந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு நினைச்சுக்கிட்டு திரும்பி பாக்குறாரு.
ஒருத்தர் வர்றது தெரியுது. இவர் நின்னா அவரும் நிக்கிறார். இவர் போனா அவரும் போறாரு. இவர் கோவம் வருது. அவர் கிட்ட வேகமா குதிரையை ஓட்டிட்டு போறாரு. போன உடனே அவர் அடிக்கணும்னு நினைக்கிறாரு பரஞ்சோதி. அந்நேரம் அவர் ஐயோ பிசாசு பிசாசுன்னு சொல்லிட்டு அந்த வீரன் கீழே விழுந்துடுறாரு. அந்த வீரனை பார்த்தா நல்லா ஆஜானுபாவம் தான் இருக்கான். ஆனா அவர் பிசாசுன்னு சொன்ன உடனே இவருக்கு சிரிப்பு வந்துருது. நம்ம மட்டும் பிசாசுக்கு பயப்படல, அதுக்குரிய ஆள் இன்னொன்னு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அந்த வேல்மனையை தூக்கி இரு நான் உன்னை விழுங்க போறேன் அப்படின்னு சும்மா பயங்காட்டுவாரு. அந்த செகண்ட்லயே அந்த கீழே விழுந்தவர் வந்து அந்த வேலை பிடிச்சு பரஞ்சோதியை கெழுத்து கீழே போட்டுருவாரு. பரஞ்சோதி திடுக்குன்றாரு. அட இவ்வளவு பெரிய ஆளா இவன் அப்படின்னு. அப்புறமா அவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு ஃப்ரெண்ட் ஆகி ஒண்ணு போல ஈரட்டுல குதிரையை ஓட்டிக்கிட்டு போறாங்க. நாளைக்கு